வீடியோ கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே சைடுல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அன்னை தமிழுக்கும் அன்பு சொந்தங்களுக்கும் என் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம ஏன் வரலாறு தெரிஞ்சுக்கணும்? சரித்திர தேர்ச்சிக்கோள் என்றார் மகாகவி பாரதி. வரலாறு முக்கியம் அமைச்சரை என்றார் இம்சை அரசனாக வந்த வடிவேலு. இரண்டுமே ஒன்றுதான். மனிதனுக்கு மட்டுமா வரலாறு உண்டு? ஏன் மற்ற உயிர்களுக்கெல்லாம் வரலாறு உண்டல்லவா? ஏன் இந்த உயிர்களை தாங்கி நிற்கும் பூமிக்கு கூட வரலாறு உண்டுதானே? உலகம் யாவையும் தாமுள் ஆக்களும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலார் விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சர நாங்களே என்பார் கம்பர். ஆனால் இது கம்பன் கூறும் வரலாறு. இன்றைக்கு நாம் பண்டைய கால வரலாற்றை மறந்ததுனால தான் இன்றைக்கு நம் நாட்டை மாற்றிக்கொண்டும் சீரழித்துக் கொண்டும் இருக்கின்றோம். அன்றைக்கு ஒரு மன்னன் பசுவிற்காக தன் பெற்ற மகனாக இருந்தாலும் தேர்காலிட்டு கொன்று உண்மையாக நேர்மையாக இருந்து நீதி வழங்கினான் அன்று. ஆனால் இன்றோ தன் பெற்ற பிள்ளை தவறு செய்தால் கூட பணத்தை கொடுத்து சரி செய்து நீதி வழங்குகிறார்கள் இன்று. அது மட்டுமா, அன்றைக்கு என் பாட்டன் முப்பாட்டன் 100-150 வயது முடிய உயிரோடு வாழ்ந்தார்கள். அதற்கு காரணம் அவர்கள் உண்ட உணவு முறைகள், ஆரோக்கியமான சத்தான காய்கறிகளை உண்டு வாழ்ந்தனர். ஆனால் இன்றோ நாம் அந்நிய நாடுகள் பயன்படுத்தும் துரித உணவுகளை பயன்படுத்தி நம் உடல் நலத்தையும் நம் வாழ்வையும் இன்று நாம் அழித்துக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, அன்றைய கால மக்கள் விடிய காலையில் எழுந்து சாணியை மொழிகி வீடை தொளித்து நோய் வராமல் தடுத்தார்கள் அன்று. ஆனால் இன்றோ நாம் கோலங்களை ஸ்டிக்கர்களாக பயன்படுத்தி வீட்டு தரையிலும் சுவர்களிலும் ஒட்டி அழகுபடுத்திக்கிறோம். இப்படிதாங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம நாட்டோட வரலாறு பொதிஞ்சு மறைஞ்சிருக்கு. அதை படிச்சு தெரிஞ்சுக்காதனால தான் இன்னைக்கு நம்மையும் நம்ம நாட்டையும் நம்ம அழிச்சுக்கிட்டு